திருப்பி தர முடியாததுனால வீடை விற்க வேண்டியதான் போச்சான். அவங்க தாத்தா கட்டின வீடான். அதான் வெளியே தெரிய வேணான்னு நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போயிட்டாங்களாம். வேறு யாருக்கும் எதுவும் தெரில. அவனுக்கும் அவங்க அம்மாவுக்குமே வீட்டை காலி பண்ணுறது அன்னைக்கு நைட்டு தான் தெரியுமா. ராம், தெரியுதா ஜானு? எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்பவே முடியல. இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னு 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல.
நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீச கூட இல்ல. என்ன பண்ற ராம்? டிராவல் போட்டோகிராஃபர். எனக்கு ஒண்ணு இல்ல. சும்மா இரு. ஏண்டே 5 நிமிஷம் பிள்ளை உன்கிட்ட விட்டு போனா இப்படி பண்ணிட்ட? வேற ஏதாவது காரு நீ தண்ணிய குடி. குடிக்கிறேன். ஓகே தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா இப்படி பண்ணிட்டியே? ஏய், அது தடுக்கி விழுந்துட்டேன். ஆமா, ஏதாச்சும் பேசினானா இல்ல பார்த்ததும்? சாரி. இதுக்குன்னு மெனக்கட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. சின்ன பையன் மாதிரி. அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்கு. அத பத்தி கேட்டியா? சரியான இவன்டா நீ. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏன் நீ சாப்பிடல? நார்மலா நான் ஃபிளைட்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஏய் ஓப்படியா, ஓடி போய் மரத்தை தொட்டு வா போ. இது ஓகே ஓகே. ஹலோ துபாயா? சீக்கிரம் வந்தா மறுபடியும் ஓடு. ஓகே. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணியாரே, இதனை எனக்கு கொடுக்கற லஞ்சமா இல்ல? நாத்தனாரே, அப்படியே மெல்லமா நடந்து போய் அந்த மரத்தை தொட்டுவாங்க. போங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. நீ சாப்பிடல? இல்ல போன். சார் சொல்லுங்க சார். என்னடா இவங்க 2 பேரும் இந்த வேகத்துல இருக்காங்க? ஆமா சார், நானும் கவனிச்சேன் சார். எனக்கு என்னமோ ஸ்கூல்ல விட்ட இடத்துல இருந்து புடிச்ச மாதிரி தெரியுதுடா. ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது சார். ஒன்னும் பிரச்சனை வராதுல? ஏதோ ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், டோன்ட் வரி. நீ சாப்பிடல? இந்தா ஃபுல்லா சாப்பிடு. தேங்க்ஸ்.
என்னடா நடக்குதாங்க? என்ன கேட்டா? தப்பா ஒண்ணும் நடக்காதுல்ல? நான் அதை பத்தி யோசிக்கல. வேற இங்க இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்து அது அந்த சிங்கப்பூர்காரனுக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர் பேர்ல நம்ம 2 பேரும் மாட்டணும்னு வை. நமக்கு தான் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், காந்தி ஜெயந்தி. சூப்பர்டா நீ வேற. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வராதவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, லைஃப்ல ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இனிமே எப்ப நடக்கும், எங்க நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. இறுதியா ஆல் சயின்ஸ் 96 பேட்ச் சார்பா நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஜானுவை சில வார்த்தைகள் சொல்ல மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் தங்கம், அன்பில் சிங்கம், சிங்கப்பூர் சிங்காரி, தஞ்சையின் தலையாட்ட பொம்மை நீ. உன் பாட்டுக்கு நாங்கள் அடிமை. நீ நடந்தால் தேரோட்டம், பேசினால் கவியரங்கம். ஜானு, நீ பேசுறா தங்கம். அமைதியா இருப்பா. ஐ அம் சோ ஹாப்பி. பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மாறி இருக்கும், எல்லாரும் மாறி இருப்பாங்க நினைச்சுதான் வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. எனக்கு திரும்பவும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு உங்க எல்லாரும் கூடயும் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஜானு, ஒரு பாட்டு பாட்டு போ. இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன்டா. பரவாயில்ல, சும்மா பாடு. யாரும் பரிசு தர மாட்டாங்க. ஏய் முரளி 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 எம்னியாட்ல பாட சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றேன். எம்னியாட்லயே சொல்றேன் ப்ளீஸ். சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது. எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே. ஐயோ, ஏய் கர்ச்சீஃப் இருக்கா யார்கிட்ட? இந்தா. ஏய் இங்க பாரு. உன்னதாண்டா காவல் தெய்வத்தை பார்த்தே இல்லையா? சிங்கப்பூர் திரும்ப எப்ப வர? கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் போறீங்களா? நான் போனதில்லை. செல்ல பேரு I like yours too. எவ்வளவு கஷ்டப்பட்டு கால்ல கீழ விழுந்து இந்த இடத்துக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தெரியுமா? எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? இந்த சைனா பல்ப் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. சைனால மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தேன்னா
எனக்கு தலை